வணக்கம். எம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் செகண்ட் இயர் வரக்கூடிய ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். நார்மல் ஸ்பேஸ் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? அந்த டாப்பிக்கினுடைய இன்ட்ரெஸ்டிங் அதனுடைய கண்டினியூஷன் பார்த்துட்டு வரோம். கண்டினியூட்டி ஆஃப் லீனியர் மேப்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங் தியரம், ஸ்டேட்மெண்ட் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கணும். let x and y be the normed subspace. xyன்றது ரெண்டு நார்ம்டு, நாட் சப்ஸ்பேஸ் கிடையாது, நார்ம்டு ஸ்பேசஸ். எக்ஸ் ஒய், கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் பி த நார்ம்டு ஸ்பேசஸ் இஃப் எக்ஸ்ன்றது ஃபைனட் டைமென்ஷனல், தென் எவ்ரி லீனியர் மேப், ஒவ்வொரு லீனியர் மேப்பும் எதுக்குலேருந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு, எக்ஸ்லேருந்து ஒய்க்கு எடுத்துன்னு போகிற ஒவ்வொரு லீனியர் மேப்பும் இஸ் கண்டினியூஸாக இருக்குது. இது ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஒய்ன்றது ரெண்டு நார்மடு ஸ்பேஸு, அது ஒரு மேப்பிங் க்ரியேட் பண்ணுறோம். அந்த இது ஒரு நார்மடு ஸ்பேஸு, இது ஒரு நார்மடு ஸ்பேஸ், இது கூட ஒரு மேப்பிங் க்ரியேட் பண்ணுறோம். அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எவ்வொரு லீனியர் மேப்பும் எப்படி இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. அப்போ கான்வர்ஸ் பார்ட் என்னது, எக்ஸ் இஸ் ஃபைனட் டைமென்ஷனல் and y equal to not equal to singleton 0, then there is a discontinuous linear map, கரெக்டுங்களா, from x to y. இது கான்வர்ஸ் பார்ட். then there is a discontinuous linear map from x to y. இந்த கான்வர்ஸில் பார்த்தா தெரியும், எக்ஸு வந்து ஃபைனட் டைமென்ஷன், சிமிலர் இதே மாதிரி தான். ஒய் வந்து நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் எலிமெண்ட் 0, தென் தேர் இஸ் எ டிஸ்கன்டினியூஸ் லீனியர் மேப். ஸோ இங்கே என்ன பார்த்தோம், எக்ஸ் ஃபைனட் டைமென்ஷனலாக இருந்தால் எவ்வரி லீனியர் மேப் இஸ் கண்டினியூஸ் ஒன்றும். கான்வர்ஸ்லியில் வந்து எக்ஸ் வந்து ஃபைனட் டைமென்ஷனல், ஒய் வந்து நாட் ஈக்குவல் சிங்கிள்டன் 0, இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் தென் தேர் இஸ் எ ஏதாவது ஒரு டிஸ்கண்டினியூட்டி லீனியர் மேப்பை நம்மளால் கண்டுபிடிக்கும் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ இந்த இடத்துலையும் இந்த இடத்துல இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தேர்வு ஸ்டேட்மெண்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டா ப்ரூஃப் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரூஃப் பார்க்கலாம் இல்லையா? ஃபஸ்ட் ஒன், லெட் எக்ஸ் பி ஃபைனட் டைமென்ஷனல். ஸோ எக்ஸ் டு ஒய்க்குள்ள ஒரு மேப் கிளியர் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து ஒரு லீனியர் மேப்பு. இஃப் எக்ஸ் ஈக்குவல் 0, சிங்கிள்டன் 0, தென் தேர் இஸ் எ நத்திங் டு ப்ரூவ். ஸோ லெட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் நத்திங் டு ப்ரூவ்னா, சிங்கிள்டன் 0 இல்லையா? ஸோ கண்டினியூட்டியாக ஆல்ரெடி வந்துடும். ஸோ தேர் இஸ் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. ஸோ தட்ஸ் வை வி டேக், லெட் அஸ் டேக் நாட் ஈக்குவல் 0 எடுத்துக்கிறோம். let not equal 0ன்னா some elements are there, a1 a2 am be the basis for x. ஏன் இது பேசிஸ் ஃபார் எக்ஸ்னு சொல்கிறோன்னா, எக்ஸ் வந்து ஃபைனட் டைமென்ஷன் இல்லையா? ஃபைனட் டைமென்ஷனில் அதுக்கு பேசிஸ் இருக்கணும். பேசிஸில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எடுத்துருக்கோம், அதுதான் டைமென்ஷன். அப்போது இதுக்கு டைமென்ஷன் எம் இல்லையா? சப்போஸ் தட் இந்த சீக்வன்ஸ் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் இன் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸில் ஒரு சீக்வன்ஸ் நான் கலை எடுக்கிறேன், அது வந்து எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகுது. இதில் கேபிட்டல் எக்ஸில். தென் லீனியர் காம்பினேஷன் எதெல்லாம் இல்லையா, ஸ்மால் எக்ஸ்என், இது போன இதுலேயே பார்த்துருக்கோம். தான் ஈக்குவல் டு கே என் ஆஃப் a1 ப்ளஸ் அப் டு kn ஆஃப் m லைக் தட். ஸ்மால் எக்ஸ் இது இந்த சீக்வன்ஸ் எக்ஸ்என், இந்த x1 x2 x3 அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்தால் அது எது கன்வெர்ஜ் ஆகும்னா இந்த எக்ஸுக்கு. அதுவும் லீனியர் காம்பினேஷனாக அப்படி எழுத முடியும். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் தியரத்துக்கு. ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ xn அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வெர்ஜ் டு எக்ஸ்ன்றதுனால we have as an identity. Now f of xn, அது கேபிட்டல் எக்ஸில் தான் xnன்ற சீக்வன்ஸ் எடுத்தோம், மைனஸ் f of x which is less than or equal to this norm of kn minus 1 kn norm of an, and then plus and so on kmn, k suffix m comma n minus km norm of f of am converges to 0 as per definition. இது அவ்வளோதான். as an by the linearity of f, the continuity of addition, the scalar multiplication, so which implies f is continuous.
ஸோ இது வந்து கண்டினியூஸுடைய கிளாசிக்கல் டெஃபினேஷன் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் தோஸ் எவ்வரி லீனியர் மேப், அப்போ எந்த ஒரு லீனியர் மேப் எடுத்தாலும் ஸோ இஸ் கண்டினியூஸ். நவ் சப்போஸ் எக்ஸ் இஸ் infinite dimensional be an infinite linearly independent subset of x. அப்போ நம்ம எப்படி செட் பண்ணிக்கலாம்னா கேபிட்டல் எக்ஸை நான் வந்து an/n into norm of an and so on, then l equal to, ஸோ இன்ஃபினிட் டைமென்ஷன்றதுனால linearly independent subset of x and norm of x equal to 1/n for all n. Now extended l to basis b of x. சரிங்களா, அது இன்ஃபினிட் டைமென்ஷன்றதுனால since y not equal to 0, choose a non-zero b in y, define f equal to x equal to y. So f of x equal to b if x l இருந்தா, suppose not in l அப்படின்னா that is f of x equal to 0. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ f of x இங்கே வந்து bன்னு வருது, இங்கே f of x equal to 0ன்னு வருது. ஸோ extended f linearly to all of x since xn converges to 0 for all xn into infinity, but f of xn வந்து நம்மளுக்கு b which is not equal to 0 இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் வேல்யூ வருது. ஸோ f is not continuous, the function value வந்து is not. ஸோ நம்மளுக்கு அந்த லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் அந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் பேசிக்கில் பிஎஸ்சி மேக்ஸில். ஸோ லைக் தட், ஸோ f of xn b அப்படின்னு வரப்போ which is not equal to 0 for all n, so if it's not continuous hence proved. ஸோ ஈஸியான இதுதான். சாரி, ஸ்மால் கரெக்ஷன், இங்கே எக்ஸ் வந்து இன்ஃபினைட் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே மாற்றிங்க, எக்ஸ் இஸ் இன்ஃபனைட். ஏன்னா பிகாஸ் போத் ஆர் ரெண்டும் சேம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறப்பே எனக்கு நான் நோட்டீஸ் பண்ணேன் நான். ஸோ எக்ஸ் இஸ் இன்ஃபனைட், அது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் வந்து ஃபைனைட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில், கான்வர்ஸில் வந்து எக்ஸ் வந்து இன்ஃபனைட் டைமென்ஷனாக இருந்தால், பிகாஸ் நம்ம இந்த ப்ரூஃப் பார்த்துட்டு வரப்போ தான் இது நான் டக்குன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சிருக்கேன். சாரி. ஸோ இன்ஃபனைட் டைமென்ஷனலுக்கு ஒரு டிஸ்கண்டினியூஸ் லீனியர்ஸ் மேப்பை நம்மளால் கொண்டு வர முடியும். கரெக்டுங்களா? ஸோ ப்ரூஃப் வரப்போ தான் தெரிஞ்சது. சப்போஸ் எக்ஸ் இஸ் இன்ஃபனைட் டைமென்ஷன், தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுதான் கான்வர்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளால் ஒரு டிஸ்கண்டினியூஸ் லீனியர் மேப்பை கொண்டு வரலாம். இதே ஃபைனட் டைமென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து ஃபைனட் டைமென்ஷனாக இருந்தால் எவ்ரி லீனியர் மேப் இஸ் கண்டினியூஸ். எக்ஸ் வந்து இன்ஃபினைட் டைமென்ஷனாக இருந்தால் தர் இஸ் ஏ, அதாவது ஒரு நம்மளுக்கு டிஸ்கண்டினியூஸ் லீனியர் மேப்பை கொண்டு வரலாம். ஸோ இது நம்மளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் கண்டினியூஸனுடைய கிளாசிக்கல் டெஃபினேஷன் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் தியரம், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். எக்ஸ் ஒய் இந்த நார்ம்டு ஸ்பேஸ் அண்ட் எஃப், இதுக்குள்ளே ஒரு மேப்பிங் க்ரியேட் பண்ணுறோம். எக்ஸ் ஒய் என்ற நார்ம்டு ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு மேப்பிங் எஃப் பி எ லீனியர் மேப். த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மேப்பிங்கை க்ரியேட் பண்ணுறப்போ ஈக்குவலண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. தட் இஸ் இதில் இதை ப்ரூஃப் பண்ணலாம். 2 to 3, 4 to 5, 5 to 1 லைக் தட், 5 to 6. இஃப் இஸ் பவுண்டட் ஆன், இது வந்து யூ பார், சரிங்களா, யூ பார் ஆர் 0, for some r positive. If is continuous at 0, if is continuous on x, if is uniformly continuous on x, norm of f of x which is less than or equal to alpha norm of x for all x. Next is the zero space of f is closed in x and the linear map. Just in the linear mapக்காக இந்த நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. tilde symbol x is it of f with the quotient space y. Okay, the equivalent statement. So please note down this, இது நோட் பண்ணிங்க. ஸோ ப்ரூஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரூஃப் பார்க்கலாம். டு ப்ரூவ் 1 to 5 ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்னால நம்ம எப்படின்னா அந்த ப்ரூஃபை கொண்டு போகலாம் இல்லையா. 1 to 2, 2 to 3 அப்படின்னு இல்லை, 5 to 1 இல்லை, அதர்வைஸ் 1 to 5. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, எஃப் இஸ் பவுண்டட் ஆன் u bar of 0, r. இதில் வந்து ஆர்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், சரிங்களா. இஃப் இஸ் என்ன ப்ரூஃப் பண்ணணும், எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் 0. சாரி, ஐம் சாரி, 5th one இல்லையா.
that is norm of f of x less than or equal to alpha norm of x for all x in x and for some alpha greater than 0. So 1 to 5 நம்ம இந்த ப்ரூஃபில் கொண்டு வர போகிறோம். Suppose f is bounded for some greater than 0, then there exists b greater than 0 such that. ஸோ எஃப் பவுண்டட்ன்றதுனால அதுக்கு ஒரு லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ நார்ம் ஆஃப் எஃப் எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு பீட்டா இந்த மாதிரி எழுதலாம். கரெக்டுங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுண்டட் அப்படின்னா ஒரு செட்டு வந்து பவுண்டட்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ ஏன்ற செட்டு பவுண்டட் அப்படின்னா இப்போ இங்கே இப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா லெஸ் தான் ஈக்குவல் டு பீட்டானா. இப்போ இந்த வந்து பவுண்டட்னா இது லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் இருக்கணும். less than or equal to beta நம்ம எப்படி எழுதலாம் minus beta less than or equal to norm of a less than or equal to beta. So lower bound upper bound வந்துடுது. சரிங்களா? So that's why you are writing like this. இந்த மாதிரி தான் எழுதுறோம். the reason so norm of x less than or equal to beta. So bounded இந்த இதுக்குள்ளே வந்துடும் இந்த ரேஞ்சுக்குள்ளே lower bound upper boundக்குள்ளே. So that is bounded for all x. If x equal to 0 that is எக்ஸுக்கு 0 வந்தால் அந்த எஃப் ஆஃப் எக்ஸே 0வாக இருக்கணும் தெரியும் நம்மளுக்கு. எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா தென் சின்ஸ் ஆர் எக்ஸ் பை நார்ம் ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் 0 இல்லையா. அதனால் நம்ம இது மாதிரி ஈஸியன் அது எதில் வரும் யூ பார் ஆஃப் 0, ஆர் வி ஹாவ் நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் பை ஆர் நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப். ஸோ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கரெக்ட் எக்ஸுக்கு பதிலாக வி ஆர் டேக்கிங் ஆர் எக்ஸ் பை நார்ம் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தான் ஈக்குவல். ஏன்னா இது பவுண்டட் இல்லை லெஸ் தான் ஈக்குவல் டு பீட்டா பை ஆர். இட் இஸ் நத்திங் பட் பீட்டா லெஸ் தான் ஈக்குவல் டு இல்லை பீட்டா பை ஆர் நார்ம் ஆஃப் எக்ஸ். இட் இஸ் நத்திங் விச் இஸ் இதான் ஃபார் ஆல் எக்ஸ்ன்றதுனால இந்த இதுக்கும் வரும். ஸோ instead of this you are using less than இதுக்கு பதிலாக நம்ம less than equal to beta யூஸ் பண்ணுறோம். இந்த இதுக்கு பதிலாக less than equal to beta இந்த norm of x by r. ஃபார் அவர் கன்வீனியன்ட்டுக்காக இதை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ஃபான்னு இதை எடுத்துக்கிட்டோம்னா norm of x less than equal to alpha norm of x for all x in x. ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடுறோம். 1 to 5 கரெக்டுங்களா? ஸோ இதில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆர் எக்ஸ் பை நார்ம் ஆஃப் எக்ஸ். ஏன் அதில் இருக்கிற எலமெண்ட் இது மாதிரி இருக்கணும் ஆர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஆர் greater than 0 பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ வெரி கிளியர்லி ஸோ பவுண்டட் அப்படின்ற அந்த கான்செப்ட் வச்சு நம்ம இது ஈஸியாக கொண்டு வந்துடுறோம். மோரோவர் ஈக்குவல் டு 0ன்னா ஸோ டிஃபால்ட்டாக வந்துடுது. நாட் ஈக்குவல் டு 0ன்றப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு ஈஸியாக நம்ம இதை ப்ரூவ் பண்ணி எடுத்துன்னு வந்துடும். அந்த 5th ஒன்று நெக்ஸ்ட் எத்தனை ப்ரூவ் பண்ண போகிறோம்னா 5 to 4 அப்படின்னு பார்க்குறப்போ 5 வந்து இப்போ தான் பார்த்தோம். நார்ம் ஆஃப் எஃப் எக்ஸ் லெஸ் than ஆல்ஃபா நார்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்ற டெஃபினேஷன் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ரியல் அனாலிசிஸ் வீடியோஸில் நான் அந்த யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸி. நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷோ தட் 5 to ஸோ இது எலமெண்ட் எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஒய்ன்ற எலமெண்ட்டு கேபிட்டல் எக்ஸில். தென் பை 5 பிரகாரம் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஐ லெஸ் than equal to ஆல்ஃபா. ஏன்னா ஆஸ் பர் 5th ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்படி தான் இருக்குது. நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் லெஸ் than equal to ஆல்ஃபா நார்ம் ஆஃப் எக்ஸ். சப்போஸ் எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன்னா தட் இஸ் நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நார்ம் ஆஃப் ஐ. அதோட டிஃப்ரென்ஸ் நார்ம் என்ன வரும் லெஸ் than equal to ஆல்ஃபா நார்ம் ஆஃப் அந்த இன்இக்வாலிட்டி அப்படியே நம்ம ஹோல்ட் ஆகும். அந்த இன்இக்வாலிட்டி நம்மளுக்கு ட்ரூ வரும் இல்லையா. லெஸ் than equal to ஆல்ஃபா நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் given epsilon by taking delta equal to epsilon by alpha நம்ம எடுத்துட்டா. So please note on this. We see that f is uniformly continuous on x. கரெக்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸுடைய கிளாசிக்கல் டெஃபினேஷனில் வந்துடும் இந்த கான்செப்ட். இந்த இது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அந்த 5th வச்சு பார்க்குறப்போ we are getting f is uniformly continuous on x.
நெக்ஸ்ட் we show that second to 1. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் 0. கண்டினியூஸ் அட் 0 இருந்தால் எஃப் இஸ் வந்து பவுண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்ம கொண்டு வர போகிறோம். சப்போஸ் எஃப் இஸ் நாட் பவுண்டட் அந்த கான்ட்ராக்ஷனை எடுத்துட்டா ஆன் u bar of 0, r for any positive real number r, hence for any positive integer n, there exists xn belongs to u bar of 0, 1 by n, such that norm of f of xn which is greater than or equal to n ஏன்னா அன்பவுண்டட் இருந்ததுனால நம்ம செட் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிட்டா yn equal xn by n norm of xn, then yn is a sequence in x சீக்வன்ஸ் ஒரு எடுத்துக்கிறேன், y வந்து கன்வெர்ஜ் டு 0 as intends to be, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் f of yn does not converges to 0, 0க்கு நம்மளுக்கு அதை கன்வெர்ஜ் ஆகாது இல்லையா, பிகாஸ் விச் இஸ் greater than or equal to n வரதுனால does not converges. பிகாஸ் ஆஃப் திஸ் இதனால நம்மளுக்கு does not converges, thus f is not continuous at 0. ஸோ f is not continuous வருது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிடலாம், அந்த இது கரெக்டாக வந்துடுது. கான்ட்ரடிக்ஷன்னா என்ன எடுத்தோம்னா இஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் எடுத்தோம். ஸோ கான்ட்ரடிக்ஷன் நம்மளுக்கு ப்ரூஃப் வரதுனால எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் 0னா எஃப் இஸ் பவுண்டட் அப்படின்றது நம்மளுக்கு ட்ரூ வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் இஃப் ஒன்லி இஃப் ஃபோர்த் ஒன், எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் இருந்தால் if is sixth one true ஆகும். 0 space of f is closed x and the linear map, so like that. இதை ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. if only if, that is f is continuous on x என்றது தேர்ட் ஒன்று, இது 6 ஒன்று. ஸோ தேர்ட் டு 6 or 6 to third. ஸோ 0 of f 0 space f inverse of and the singleton element 0 is closed in x, hence is a normed space under the quotient norm. இந்த quotient norm அந்த இதிலே நம்ம இதை இந்த கான்செப்டை பார்த்துருக்கோம். capital X divided by z of f, இது வந்து subspace of capital X. then only can say இது வந்து quotient norm. ஆன் டெஃபினேஷன் பார்த்து வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So defined is like that, is given one. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க இதை, இட்ஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டா இதில் இருக்கிற எலிமெண்டெல்லாம் எப்படி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் இந்த கோஷன் ஸ்பேஸில் இருக்கிற எலிமெண்டெல்லாம் இது கேபிட்டல் எக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் எக்ஸு ப்ளஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஈக்குவல் டு f எக்ஸ் எக்ஸ் இன் எக்ஸ் தென் is well defined. So it's by 5 there is alpha greater than 0 such that it's bounded one. Now let x in x and z in z of f, then norm of this one equal to norm of x plus z plus z of f. இதில் ஒரு எலமெண்ட்டு இதில் ஒரு எலமெண்ட்டு. ஸோ norm of f x plus z which is less than or equal to alpha norm of x plus z as per this one. So this is true for every, hence we get which is less than or equal to alpha infimum of this one. இது பிகினிங்லேயே பார்த்துருக்கோம் இதனுடைய ப்ரூஃபை, less than or equal to alpha infimum of by norm ஸ்பேஸில் பிகினிங்கில் இந்த தேரம் தான் நம்மளுக்கு வருது ஆக்சுவலாக, which is equal to alpha norm of x plus z of f. So f is continuous. ஸோ நார்மல் ஸ்பேஸில் பிகினிங்கில் பார்த்தா இது, ப்ளீஸ் நோட் ஆன் திஸ், அதை ரெஃபர் பண்ணிங்க ப்ளீஸ். ஸோ கான்வர்ஸ்லி அசியூம் தட் இது the z of f the closed under the linear map. So then for some alpha, so we have finally hence f is continuous by 5. ஸோ இதனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபில் பார்த்துட்டு வரப்போ அந்த ப்ரீவியஸ் இது நம்ம ரெஃபர் பண்ணிட்டு வந்தால் தான் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இஸ் இட் ரைட்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் ஸ்பேஸில் பார்த்த ப்ரூஃப் இது ஆக்சுவலாக இந்த ட்ரூவாக இருந்தால். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அந்த உங்களுக்கு அந்த தேரம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து காட்டுறேன். நார்மல் ஸ்பேஸில் பிகினிங்கில் பார்த்தோம், நம்ம இந்த வீடியோலேயே போட்டிருக்கோம். நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு தான் இன்ஃபியம் ஆஃப். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம பழசை ரீகால் பண்ணிகிட்டே இருந்தால் தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
பிகாஸ் இமிடியேட்டாக ஏன் இப்படி வந்ததுன்றதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் த தியரம் பை தியரம். இது நம்ம ஆல்ரெடி கோஷன் நாமில் பார்த்தா ஒரு தியரத்தை வச்சு வரும் பை தியரம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.